இப்போ பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு அழகான சீத்தாப்பழம் புதுசா வந்திருக்காங்க. இந்த மரம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நாங்க ஒரு 2 வருஷமா வச்சு, அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஒரு ஒரு அபூர்வ ஒரு வளர்ச்சி பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இந்த இது இப்போதைக்கு காயா தான் இருக்குது. அதனால செடியிலேயே வைக்கலான்னு இருக்கேன். எந்த ஒரு அளவுக்கு பார்த்தீங்களா, இது எவ்வளோ ஒரு அழகாக வளர்ந்துருக்குது சிவப்பு கலரில். இது கலர் பார்த்தீங்கன்னாவே நல்லா அழகாக இதில் இருக்கிற ஒவ்வொரு சொலையும் வந்து ரொம்ப பெருசாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி ஒன்று சாப்பிட்ருக்கோம். அந்த பழம் நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது இந்த மழை சீசனில் இன்னும் நிறைய வருது. இது ஒன்று வந்திருக்காங்க, இன்னும் அந்த சைடு நிறைய இருக்காங்க. நான் வேறு ஒன்று காட்டுறேன். அவங்க ரொம்ப குட்டி தான். அவங்க இப்போ கொஞ்சம் காயாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக வரணும் இவங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சீத்தாப்பழ மரம், கொய்யா மரம், மாமரம் இதெல்லாம் வச்சு அதில் காய் வரும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறு இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? பாருங்கள், இப்போ நான் அதை பறிக்க போகிறேன். ஏன்னா இது வந்து ஒரு காயாகவே ஒரு 4 நாள் அப்படியே இருக்குது. சரி, அப்படியே போட்டு அரிசியில் வச்சா பழம் பழுக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இதை நான் பறிக்கிறேன். ரொம்ப ஹார்டாக இருக்குது, வரமாட்டேங்குது. பாருங்கள், நான் பறிச்சிட்டேன். எவ்வளோ பெரிய பழம் பார்த்தீங்களா? இழுக்கும்போது அப்படியே கிளையாகவே வந்துச்சு. அதில் வந்து இன்னொரு பிரான்ச் வேறு வருது போல். நான் அதை தெரியாமல் பறிச்சிட்டேன். ஜஸ்ட்டு இதை நான் சாப்பிட்டுட்டு கொட்டை தாங்க போட்டேன். அதுலேருந்து வந்தது தான் இவ்வளோ பெரிய பழம். இந்த மாதிரி நம்ம ஆர்கானிக்காக வீட்டில் பழம் வரும்போது அது நமக்கு ரொம்ப ஹெல்த்தி இல்லைங்களா? இதை தாராளமாக குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் இது ரைனி சீசனாக இருக்கனால சீத்தாப்பழம் ரொம்ப கோல்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. சளி இருமல் இருக்கிறவங்களும் சாப்பிடாதீங்க. மற்றபடி எல்லோரும் சாப்பிட்லாம். நல்லா ஆரோக்கியமான பழம். இந்த மாதிரி நீங்கள் சீத்தாப்பழம் சாப்பிடும்போது கொட்டை இருந்தால் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் போட்டிங்கன்னாவே அது ஒரு நல்ல மரமாக வளர்ந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான பழம் கொடுக்கும். இங்கே பாருங்கள், மரத்தை காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ பெரிய மரம் பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு 2 இயர்ஸ்லேயே வந்துச்சுங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க. 2 இயர்ஸில் இவ்வளோ பெரிய மரமாக வந்து எங்களுக்கு நிறைய பழம் கொடுத்துருக்குது. இன்னொருத்தருங்க ரொம்ப குட்டியாக இருக்காங்களா, அவங்க இன்னும் ஒரு 1 வீக் ஆகும் அவங்க வெளியே வர்றதுக்கு. அதுக்கப்புறம் அவங்களையும் பறித்து நம்ம இந்த மாதிரி அரிசியில் போட்டோம்னா சீக்கிரம் வளர்ந்து வந்துடுவாங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.